ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்திருக்க இடம் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மார்கழி அமாவாசை கும்பப்படையல் நடந்துகிட்ருக்கு சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில். அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போ சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் அதிகமாக அம்மாவை தேடி பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்களே அந்த கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, அம்மாவை தேடி எவ்வளோ பேர் பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க. குழந்தை வரத்துக்காக வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருந்தும் அம்மாவை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே அதை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது என்னன்னு உண்மையாக தெரியும். லைன் 2 லைன் இருக்குங்க. கும்பப்படையல் சாப்பிட்றதுக்கு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு லைனும், பொது தரிசனத்துக்கு ஒரு லைனும் இருக்குங்க. அது நம்ம எந்த லைனு கேட்டு நிற்கணும். அப்போ தான் கியூவில் நம்ம சீக்கிரமாக சாமி தரிசனம் பண்ண முடியும். கும்பப்படையல் சாப்பிட்றதுனால அதோட சிறப்பை பற்றி சாமிகிட்ட கேட்கலாம். வாங்க சாமிகிட்ட கேட்கலாம். ஓம் சக்தி. சேலம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னன்னா, அமாவாசை தோறும் அம்மனுக்கு கும்பப்படையல் பிரசாதம் படைக்கப்பட்டு அந்த படையில குழந்தவரம் கேட்டு வர தம்பதிகளுக்கு வேண்டி ஒரு கைப்பிடி சாதம் கொடுப்போம். இந்த படையில சாப்பின்ற அத்தனை பக்தர்களுக்குமே 3 மாதத்துக்குள்ளதாக அம்மா கருவை தக்க வச்சு விளையாட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட நம்பிக்கையோட அம்மாவை தேடி வந்து கும்பப்படையல் கையேந்தி வாங்கி சாப்பிட்ட சில பக்தர்கள், நூற்றுக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அதே போல குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை கழுவினியா இருந்தாலும் மஞ்ச வஸ்திரத்துல 1 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு அம்மாவோட சூளத்துல கட்டினீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் நித்தம் உங்க கோரிக்கை அம்மா காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். தான் குழந்தைங்க நித்தம் இந்த கோரிக்கை சொல்றாங்களேன்னு சொல்லி அதுக்குண்டான வழியும் தீர்வையும் கூடியவர்கள் அம்மா நிறைவேற்றி தராங்க. ஓம் சக்தி பராசக்தி. மஞ்சள் துணி வாங்கி அங்கே கடையில் விற்கிறாங்க. மஞ்சள் துணி 5 ரூபா. அந்த மஞ்சள் துணி வாங்கி 1 ரூபா காயின் வச்சு நம்மளோட கோரிக்கைகளை சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரியே இந்த சூளத்தில் நாம்ளும் அந்த காயினை இங்கே முடிஞ்சு வச்சோம்னா நம்மளோட குறைகளை அம்மா காதில் கேட்டுகிட்டே இருக்கும். உடனடியாக அம்மா நம்ம குறைகளை தீர்த்து வைப்பாங்க. குழந்தை வர வேண்டி வர பக்தர்கள் அம்மாவை மடி சுமந்து அம்மாக்கிட்ட வேண்டுதலை பிரார்த்தனை பண்ணனா உடனடியாக குழந்தை வரமும் கண்டிப்பாக கிடைக்கிது. கூட்டம் அதிகமாக இருக்கிறனால அம்மாவை வீடியோ எடுக்க முடியல. ஃபோட்டோ எடுக்க மட்டும் விட்டாங்க. அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள்.
அம்மாவை மடி சுமந்து வந்து இந்த இடத்துல அம்மாவை மடி இறக்கி வச்சுட்டு பச்சை பயிர் பிரசாதம் கொடுப்பாங்க. அதையும் சாப்பிட்டு கும்பப்படையல் பிரசாதமும் இங்கே சாமி கொடுத்துட்ருக்காங்க. அதை வாங்கி நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக 3 மாதத்துல கரு தங்கிரும். நிறைய பேர் இங்கே வந்து குழந்தைய கொண்டு வந்து சாட்சியாக அம்மா முன்னாடி வச்சு சொல்லியிருக்காங்க. அந்த காணொளியெலாம் இருக்குது, நீங்கள் பார்த்து அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குழந்தை வரம் கேட்டு வர தம்பதிகள் கணவன் மட்டும் வரக்கூடாது, மனைவி மட்டும் வரக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வந்து கும்பப்படையில் கலந்துக்கிட்டு அம்மாவை மடி சுமந்து இங்கே பச்சை பயிர் வாங்கி சாப்பிட்டு கும்பப்படையில் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் மட்டுமே கரு கண்டிப்பாக தங்கும். ஒருத்தர் மட்டும் வரக்கூடாது கோயிலுக்கு, 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கோயிலுக்கு வரணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், கணவன் மனைவி 2 பேரும் வந்து தொட்டல் கட்டி கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. கோயில் இப்போ அம்மாவோட சன்னதி பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கோல்டு கலரில் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி பார்க்க அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வர பக்தர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அவங்களும் இதை பார்த்து இந்த கமெண்ட்ஸை பார்த்து அவங்களும் படித்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதம் கும்பப்படையில் 10ஆம் தேதி இரவு 10 மணிக்கு தொடங்கப்பட்டதுங்க. அப்பையிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கிறது. இந்த காணொளி எடுத்த நேரம் மதியம் 1:30 மணி. இந்த நேரத்துக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்குது அதிகமாக. இந்த கியூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 தெரு தள்ளி போய் இருக்குங்க. பக்தர்களோட கூட்டம் இரவு வரைக்குமே இந்த கூட்டம் இருக்குங்க. கூட்டம் குறையாமல் இதே போல் தான் இருக்கும். கும்பப்படையில் அதே போல் கடைசியாக வர பக்தர்கள் வரைக்குமே கும்பப்படையில் கொடுப்பாங்க. நம்ம கிடைக்கும் கிடைக்காதுன்னு நம்ம அச்சப்பட தேவையில்ல. கடைசியாக வர பக்தர்கள் வரைக்குமே கும்பப்படையில் கொடுப்பாங்க. நம்ம நம்பிக்கையோடு நிற்கலாம். இந்த கீவை பாருங்கள், நீங்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த கூட்டம் எங்கே போயிருக்குன்னு பாருங்கள்.
நீங்கள் வரும்போதே கொடை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா வெயிலில் நிற்கிற மாதிரி வந்துடும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பந்தல் அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம வெயிலில் தான் நிற்கணும். அப்போ ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்கும். வரும்போது கொடை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானதுங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.